அஜித் ரசிகர்கள் அனைவரும் இந்த புத்தாண்டுக்கு மிகுந்த ஆவலுடன் எதிர்பார்த்தது அவர் தற்போது நடித்து வரும் விடாமுயற்சி படத்தின் அப்டேட் ஏதாவது வெளியாகும் என்றுதான். ஆனால் அவர்களுக்கு கிடைத்ததோ மிகப்பெரிய ஏமாற்றம்தான். அது மட்டுமல்ல, இந்த படம் வரும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் என ஏற்கனவே தயாரிப்பு நிறுவனத்தில் சொல்லப்பட்டிருந்த நிலையில் தற்போது இன்னும் பணிகள் முடிவடையாததால் திட்டமிட்டபடி பொங்கலுக்கு வெளியாகாது என்றும் தகவல் வெளியாகிவிட்டது. இதனால் அப்செட்டில் இருக்கிறார்கள் அஜித் ரசிகர்கள். அஜித் படம் வராததால் இந்த இடத்தை போட்டி போட்டு நிரப்புவதற்கு வேறு சின்ன நடிகர்களின் படங்கள் முயற்சித்து வருகின்றன. அதே சமயம் விடாமுயற்சி படத்தில் அஜித்தின் ஜோடியாக நடித்திருப்பவர் த்ரிஷா. என்னை அறிந்தால் படத்திற்கு பிறகு பல வருடங்கள் கழித்து மீண்டும் அஜித்துடன் இணைந்து இந்த படத்தில் நடித்திருக்கிறார். ஆனால் விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகாவிட்டாலும் அது பற்றி பெரிதாக அலட்டிக் கொள்ளாமல் இருக்கிறார் த்ரிஷா. காரணம், அவருக்கு இந்த புது வருடத்தில் ஒரு படம் ரிலீஸ் ஆகிவிட்டது. ஷாக்கிங்காக இருக்கிறதா? ஆம், மலையாளத்தில் அவர் நடித்துள்ள ஐடென்டிட்டி என்கிற படம் இன்று வெளியாகியுள்ளது. கதாநாயகனாக மின்னல் முரளி படத்தில் நடித்த டொவினோ தாமஸ் நடித்துள்ளார். இந்த படம் சைக்கோ கிரைம் த்ரில்லர் வகையைச் சேர்ந்தது என்பதுடன் படம் வெளியான முதல் காட்சியிலிருந்து படம் வெற்றி என்கிற தகவலும் ரசிகர்களின் வரவேற்பும் த்ரிஷாவை உற்சாகப்படுத்தியுள்ளது. அந்த வகையில் இந்த புது வருடமும் பொங்கல் பண்டிகையும் த்ரிஷாவுக்கு இந்த வெற்றியின் மூலம் புது மகிழ்ச்சியை தந்துள்ளதால் அவர் விடாமுயற்சி ரிலீஸ் பற்றி பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லையாம்.